வந்து அரசியலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? டிவிக்கு வாய்ப்பு ரவுடி ஆயிட்டுமால சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கரண்ட் தான் கரண்ட் டாபிக். படத்துலயும் நிறைய கரண்ட் கம்பி போகுது. கரண்ட்டுக்கும் கடைக்கு என்ன சம்பந்தம் சார்? நானும் விடிவி சாரும் இபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் சார். அதனால தான் கரண்ட் ரிலேட்டான விஷயம் இருக்கு. பட் இது 3-4 மாசம் முன்னாடியே ஷூட் பண்ண படம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் நம்ம ட்ரெயிலில் வந்த சீனுக்கும் எந்த ரெலவன்ஸும் இல்லை. கைதி மேம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சல, சத்தியமா எதிர்பார்க்கல. ஸோ ஐ திங்க் ஜிகே சினிமாஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கண்டிப்பா அதை மறக்க மாட்டேன். ஐ திங்க் ப்ரொட்டாகனிஸ்ட் தான் டஃபா இருக்கு மேம். ஆமா, ஏன்னா ஆன்டிக்னஸ் வந்து இது வரைக்கும் ஃபார்ச்சுனேட்டா இருந்திருக்கேன். எல்லா பெரிய ஸ்டார்ஸோட படத்துல அந்த ஆன்டிக்னஸ் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுல நான் ஒரு குட்டி பாட்டா இருக்கேன். சோலோ படங்கள் வந்து பார்க்கட்டும். ஹோப்ஃபுல்லி கான்செப்ட்ல இருந்து அந்த ஆரம்பம் நம்புறேன். இல்ல, விஜய் சார் மெசேஜ் பண்ணேன். அவரை போய் இன்னும் சவுண்டா பேசணுமா? ஓகே, சாரி மேம். இல்ல சார், அவரை போய் மீட் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அதனால தான் போய் மீட் பண்ணல. ஐம் ஷூர் அவரும் ரொம்ப பிஸியா இருக்காரு. பட் அவரை மெசேஜ் பண்ணேன். அண்ட் கரெக்டா மிட் நைட்டுக்கு ஒரு ட்வீட் வேற போட்டேன். ஸோ அவரை விஷ் பண்ணிட்டேன். இல்ல சார், எனக்கு ஒயிட்டும் பேஜும் ரொம்ப பிடிக்கும். பட் முன்னாடியும் யூஸ் பண்ணிருக்கேன். பட் இல்ல ஜஸ்ட் இங்க கரெக்டா ஹோட்டல் என்டர் ஆகும்போது ஆஹா ஓகே இந்த கேள்வி வரும்னு நினைச்சேன். பட் எஸ், குட் பேட் அக்லிக்கு அப்புறம் ஆக்சுவலி நிறைய காமெடி ரோல்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலி ஏன்னா நிறைய பேருக்கு ஜானி ஜாமி ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதோட என்டையர் கிரெடிட் ஆதிக் அண்ட் அஜித் சருக்கு தான் போகணும். ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் குட் பேட் அக்லி ரிலீஸ்க்கு முன்னாடி நான் இது சொன்னது இல்லை. பட் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன். சுரேஷ் சந்திரா சாரோட ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வீரம் டைம்ல இருந்து அஜித் சார் என்ன ரெஃபர் பண்ணிட்டு இருக்காரு நிறைய படத்துல. அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. ஃபைனலி ஆதிக்ட என் பேரு குட் பேட் அக்லிக்கு சொன்னாரு. அண்ட் அது கரெக்டா அமைஞ்சது. அண்ட் வெரி கிரேட்ஃபுல் ஆடியன்ஸ்க்கும் சரி உங்க எல்லாருக்கும் சரி. ஏன்னா எல்லாருக்குமே ஜானி ஜாமியோட ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு ஜாமியோட ரோல். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் ஐ திங்க் நிறைய காமெடி ரோல்ஸ் டிஃப்ரெண்ட் ஜானரோட ஸ்கிரிப்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. சாரி நல்லா இருக்கு சார். ஹாப்பியா தான் இருக்கேன். ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா தான் சொன்னேன். டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ புது டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி சார். ஹாப்பியான சார். இப்போ நெகட்டிவ் ரோலும் பண்ணுவேன். நல்ல ஒரு ரோல் வந்துச்சுன்னா கண்டிப்பா எடுத்து பண்ணுவேன். அண்ட் பாசிட்டிவ் ரோல்ஸ் தான் இப்ப இருக்கிற பைப் லைன்ல இருக்கு. வரப்போற படங்கள் எல்லாருமே ஃபேமிலி சப்ஜெக்டா தான் எடுத்து பண்றேன். லைன் அப்ல நீங்க பாப்பீங்க. நீங்க படம் பார்த்து நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு. சார் அது எங்க இருந்து வந்துருன்னு எனக்கு தெரியல சார். அது என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, கல்யாணம் நடக்க போதுலாம் என் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அம்மா அப்பாவுக்கு தெரியும். அவங்களுக்கு இப்போ ஓகே ஒரு மாசத்துலயே 2 வாட்டி இந்த நியூஸ் போட்டாங்க. எதுக்கு போட்டாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. இல்ல சார், என்கேஜ்மெண்ட்டும் இல்ல, கல்யாணமும் இல்ல. இப்போ எனி டைம் த நியர் ஃபியூச்சர் இல்ல சார். அது இல்ல சார் எதுவுமே இல்ல சார். எனி டைம் இல்ல. இப்போ ஃபியூச்சர்லயும் இல்ல மேம். படங்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி பிரஸ் மீட் தான் இருக்கும். அந்த மாதிரி சப்போஸ் எப்பயாவது ஒரு என்கேஜ்மெண்ட் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல உங்க எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டேன் சார். கல்யாணம் விஷயம் சொல்லி என்ன சார் எதிரிகள் சார்? அதுல எதுவுமே இல்ல சார். கல்யாணம் விஷயம் மட்டும் தானே சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. பட் இல்ல அப்படி எதுவும் இல்ல சார். ரிலேட்டிவ்ஸ் தான் கொஞ்சம் பிரஷர் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது பழக்கம் இல்ல. சோ எல்லா வாரம் ஒரு நியூஸ் இந்த மாதிரி வரும்போது அவங்க கேக்குறாங்க. இப்போ ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. ஐ திங்க் இப்போ சார் அந்த புகை எங்க இருந்தே வருதுன்னு எனக்கு தெரியல சார். சத்தியமா அது எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை சார். சார் அந்த
ஆமா சார், அந்த அந்த புகை உங்க சைட்ல இருந்தா சார் நினைக்கிறேன். பேசும்போது சொன்னாங்க வீட்டுல குழந்தைங்க வரைக்கும் உங்களை ரசிக்கிறாங்கன்னு சொல்லி, அதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல சார், அதுதான் எனக்கு ஐ திங்க் முஃபாசாக்கு வாய்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் சரி, அண்ட் குட் பேட் அக்லி பண்ணதுக்கு அப்புறம் சரி, நிறைய ஷூட் பண்ணும்போது நிறைய குட்டி பசங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாமின்னு சொல்றாங்க. ஸோ அதான் சொன்னேன்ல, ஐ திங்க் அந்த கிரெடிட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதிக் அண்ட் அஜித் சாருக்கு தான் சார். ரொம்ப ஹாப்பி. ஸோ அதான் நான் ஏன் இப்போ லைனப்ல ஃபேமிலி படங்கள் இருக்குன்னு சொன்னேன்னா, தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது நிறைய டைரக்டா ஆடியன்ஸை மீட் பண்ணும்போது அதில் நிறைய சீனியர் லேடிஸ் ஆர் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து என்கிட்ட கொடுத்த ஃபீட்பேக் வந்து ஃபேமிலி படங்களா பண்ணுங்க, ஜாலியா படங்கள் பண்ணுங்க, இந்த ரத்தம் வெட்டு குத்தெல்லாம் வேண்டாம், ஸோ ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்றோம் உங்க படங்கள்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக இப்போ லைனப்ல இருக்கிறது கொஞ்சம் ஃபேமிலி படங்கள், ஹாப்பியா ஜாலியா சந்தோஷமா தியேட்டர்ல வந்து. இல்ல சார், இப்போ அந்த ஜஸ்ட் உள்ள வரும்போது அப்படியே ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு வந்தேன் சார். அது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் சார் வெளியே போறேன். சார் ஆக்சுவலி கேப் விடல, டு பி வெரி ஆனஸ்ட். மேபி அந்த அளவுக்கு படங்கள் ப்ரமோட் பண்ணி நம்ம கரெக்டா ரிலீஸ் பண்ணல. நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கைது ரிலீஸ் ஆச்சு சார். இன்ஃபேக்ட் என் அக்காவும் சொன்னாங்க கைது ரிலீஸ் ஆச்சு. அப்பதான் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிய வந்தது. கரெக்டா கோவிட்ல என்ன 2 வருஷம் உட்கார வச்சிட்டாங்க சார் வீட்டுல. அது முடிச்சதுக்கு அப்புறம் மாஸ்டர் இருந்தது. மாஸ்டர் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ திங்க் அந்தகாரம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. அப்பதான் வசந்த பாலன் சார் வந்து அநீதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சாந்தகுமார் சாரோட ரசவாதி பண்ணேன், பிஜய் நம்பியரோட போர் பண்ணேன், அண்ட் விஷால் வெங்கரோட பாம்பு பண்ணேன். ஸோ லைனப்ல படங்கள் இருந்தது. நடுவில் ஓஜி பண்ணேன், குட் பேட் அக்லி இருந்தது. ஸோ அதனால டைம் இருக்கு. பட் இதுக்கப்புறம் கேப் இருக்காது சார். இப்போ லைனப்ல இருக்கு, தொடர்ந்து ரிலீசஸ் இருக்கும் நம்புறேன். ஆக்சுவலா சினிமாவில் வந்து வில்லன் அப்படின்னாலே ஒரு பயமோ இல்ல ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அடிக்கிற ஷேடு தான் வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனா வில்லனையும் செரிஷ் பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற சினிமா பேட்டர்ன்ல ரொம்ப முக்கியமான ஆட்கள்ல அர்ஜுன் தாஸ் ஒருத்தர். இப்ப கூட வந்து பிளாஸ்ட்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வில்லனை வந்து ஹீரோக்கு ஈக்குவலா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சோ இந்த வில்லன்களை வந்து செரிஷ் பண்றதையும் செலிப்ரேட் பண்றதையும் நீங்க எப்படி வந்து எடுத்துக்கிறீங்க, பாக்குறீங்க? இல்ல மேம், ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பட் என்னோட ஜேர்னியில நான் பண்ண நெகட்டிவ் கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே லைக்கபிள் வில்லன்ஸா தான் இருக்கும். இப்போ நீங்க கைதி எடுத்து பாத்தீங்கன்னா அவன் அண்ணனுக்காக அது பண்றான், இன்னும் அண்ணனை காப்பாத்துறதுக்காக பண்றான். ஒரு ஓஜி நீங்க பாத்தீங்கன்னா ஓகே இனிஷியலா ஒரு கிரேஷர் இருக்கும், பட் அது அவன் அப்பாவோட மர்டருக்காக அவன் ரிவெஞ்ச் எடுத்து பாக்குறான். குட் பேட் அக்லி நீங்க பாத்தீங்கன்னா ஆதிக்கிட்ட ஃபர்ஸ்ட் டே சொன்ன இதுல நான் வில்லன் கிடையாது, என்னோட சைல்ட்ஹுட் ட்ராமானால தான் இது பண்றேன்னு சொல்லி. ஒரு மாஸ்டர் எடுத்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த ஷேட் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா ஒரு சின்ன பையன்ல பிஜிஎஸ்னால ஓகே அவன்கிட்ட சொல்லி சொல்லி ஒரு ஸோ இட்ஸ் ஆல் லைக்கபிள் வில்லன்ஸ். அண்ட் ஐ திங்க் அதனால தான் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. ஃபேவரட் மூவி வில்லன்ஸ் தமிழ்லையா? எனக்கு ஐ திங்க் ஹீத் லெஜர். எனிதிங்னா ஹீத் லெஜர். ஆமா, ஜோக்கர்ல. பட் தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் அரவிந்த் சுவாமி சார் வாஸ் வெரி குட் இன் தனி ஒருவன். அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. வில்லனுடைய நீங்க வில்லனா பண்ணிருந்தீங்க, வில்லனுடைய லைக் அவரோட அப்பியரன்ஸ் அதெல்லாம் வந்து போர்ட்ரேட் பண்றதுல கேர்ள்ஸ் கிரஷ்ஷா வந்து உங்களை அர்ஜுன் தாஸை பாக்குறாங்க. சோ ஹவ் டு யூ ஃபீல் தட்? சோ அவர் வந்து ஹீரோவா பாக்குறத வில்லனா தான் அவங்க வந்து லைக்கபிளா பாக்குறாங்க, கிரஷ் மெட்டீரியலா பாக்குறாங்க. இல்ல ஜெனரலாவே இப்ப ரீசன்ட் டைமா வந்து ஆன்டகனிஸ்ட் தான் வந்து கிரஷ் லிஸ்ட்ல மாறி இருக்கு. ஆமா சார், நாங்கெல்லாம் ஆனந்தராஜ், மன்சூர் அலிகான், அப்புறம் இந்த மாதிரி சரி வில்லன் வந்து அழகா இருக்கு இந்த மாதிரியான நிறைய ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுனால இந்த கேள்வி வருது. நானும் அதை தான் மீட் பண்ணி கேட்டேன். ஓகே, இந்த கிராஷ் லிஸ்ட் பத்தி நான் என்ன சொல்றேன் சத்தியமா தெரியல. பட் ஜஸ்ட் ஹாப்பிங்க there is an audience. அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் ரோல்ஸ் பிடிச்சிருக்குன்னா வெரி கிரேட்ஃபுல். ஹோப்ஃபுல்லி அவங்க இந்த பாசிட்டிவ் சைடும் பார்த்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு எதுவும் பிடிக்கும்னு நம்புறேன். பட் அகெயின் தேங்க்யூ ஃபார் புட்டிங் மீ ஆன் தட் கிரஷ் லிஸ்ட். நான் இதுக்கு வேற என்ன பதில்? ஆதி கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா அது ஐ திங்க் ஈக்குவேஷன் ஆதிக்கோடும் சரி, சுஜித்தோடையும் சரி, இல்லைன்னா லோகேஷோடையும் சரி, ஐ திங்க் ஈக்குவேஷன் இவங்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா எடுத்துட்டாங்க. குட் பேட் அக்லி வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அஜித் சார் வந்து துபாய், மலேசியா அந்த பிரான்ஸ்ல கார் ஓட்டிட்டே இருக்காரு. ரசிகரா, கோ ஸ்டாரா இவ்வளவு நாள் நடிக்காம இருக்கு உங்களுக்கு ஏதாவது?
இல்ல சார், ஐ திங்க் as அவரோட எம்ப்ளாயியா இருந்து ஈவன் as a ஃபேன் ஐ திங்க் டெஃபினெட்லி அவரோட படத்துக்கு வெயிட்டிங் தான். பட் ஐ எம் ஷுர் அது கண்டிப்பா கரெக்டான டைம்ல அது கண்டிப்பா நடக்கும். அண்ட் எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்றாங்க. பட் அவரோட கமிட்மெண்ட்ஸ் முடிக்கட்டும். ஐ எம் ஷுர் டெஃபினட்டா அவர் வருவாரு. பிகாஸ் அவர் ரேசிங்கா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், இஸ் வெரி பேஷனட் அபவுட் போத். அது நான் நேர்ல பாத்திருக்கேன். ஸோ டெஃபினெட்லி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு கண்டிப்பா ஆரம்பிச்சிருவாருன்னு நம்புறேன். ஆமா ஆமா மேம், தெரியல மேம். ப்ரொடியூசர் இன்னும் சொல்லல. ஸ்ரீகாந்த் படத்தோட டைரக்டர் அண்ட் யுவராஜ் படத்தோட ப்ரொடியூசர் அவங்க தான் டிசைட் பண்ணோம். பட் வெயிட்டிங். அது எப்போ வந்தாலும் எனக்கு பர்சனலா அப்படி தோணல சார். இப்ப நான் என் வீட்டுல சென்டிமெண்ட்ல பேசுவேன் சார், அம்மா அப்பாட்ட. இல்ல அதான் சொல்றேன் சார், நான் இது என்னோட வாய்ஸ். இப்போ இதுக்காக நான் அது எவ்வளவு முடியுமோ அது நான் டைரக்டரோட ஹெல்ப் யூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாடுலேட் பண்ணுவேன். பட் அதான் சொல்றேன், இதுல இருக்கு எமோஷனல் சீன்ஸ் இருக்கு. ஆர் முன்னாடி பண்ண படங்கள் எல்லாம் எமோஷனலா பேசியிருக்கேன். யாருமே இன்னும் அது ஒரு ஃபீட்பேக்காவோ இல்ல ஒரு டிராபேக்கும் எதுவும் என்கிட்ட சொல்லல. வந்த ஃபீட்பேக்ல ஐ திங்க் மாஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் மட்டும் கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னாங்க. அதை நான் இப்ப ரொம்ப கான்சியஸா டப்பிங் ஸ்டுடியோல டப்பிங் இன்ஜினியரோட ரொம்ப கான்சியஸா கிளாரிட்டி இருக்கணும்னு பார்ப்பேன். இல்லைன்னா டைரக்டர்ஸ் இருப்பாங்க டப்பிங் ஸ்டுடியோ நார்மலி. ஸோ அவங்களோட ஹெல்ப்ல கண்டிப்பா அந்த கிளாரிட்டி பார்ப்பேன். எமோஷனும் வி ட்ரை அண்ட் அச்சீவ் as much as possible. இல்ல சார், அது என்ன சார்? ஆமா கண்டிப்பா சார். ஏன் வை நாட்? இதெல்லாம் சைல்ட்ஹுட்ல பார்த்த படங்கள் சார். அது ஒரு ஹியூஜ் ஆனர் சார். ஏன்னா ஐ திங்க் முஃபாஸா மகேஷ் பாபு சார், SRK சார் இவங்க தானே வாய்ஸ் கொடுத்தாங்க சார். தமிழ்ல என்ன கூப்பிட்டதே ஒரு பெரிய பிளஸிங் தான் சார் பாக்குறேன். வாய்ஸ் ஓவரா? கண்டிப்பா சார், கூப்பிட்டாங்கன்னா டெஃபினட்டா எடுத்து பண்ணுவேன் சார். இதுவரைக்கும் நீங்க நடிச்சதுல தொட்டு தொட்டு தில்லான பாட்டு முதல்ல உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி நெருக்கமா நடிச்சீங்க. எல்லா படத்துலயும் அவர் ரொம்ப அந்த கெமிஸ்ட்ரி, காதல் கெமிஸ்ட்ரி மட்டும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே இல்லையோ? ஏன்? யாருக்கு? எனக்கா? அந்த மாதிரி சீன் அந்த மாதிரிலாம் அவர் ரொம்ப ரஃபா இல்ல சீரியஸான டெப்தா கண்டென்ட் ஓரியன்டா படங்களாவே நிறைய ரொம்ப ஜாலியா ஒரு குட் பேட் மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்றீங்களா? அது ஆதிக்கு அப்படியே எழுதினாரு சார். நான் என்ன பண்ண முடியும்? இப்போ கான்சிட்டிலயும் இருக்கு சில சீன்ஸ் இருக்கு. அது நீங்க பார்த்து சொல்லுங்க. ஒன்ஸ் மோர் அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் படம் தான். இப்போ ரஞ்சித் சரோட பண்ற படமும் அதுல இருக்கும். பட் நீங்க பார்த்து சொல்லுங்க சார். சார் நீங்க மட்டும் தான் சார் என்கேஜ்மெண்ட் ரொமான்ஸ் பத்தி எல்லாம் கேக்குறீங்க சார். ஏதோ இருக்கு. அதான் ஸ்மோக் இங்க இருந்தா கரெக்ட். ஆமா இல்லங்க, அது யோசிக்கும் போது there is a reason. நம்ம ஏன் ஒன்ஸ் மோர் டைட்டில் வச்சோம்னா அதுல படத்துல ஒரு ரீசன் இருக்கு. இன்ஃபேக்ட் ரீசெண்டா ஒரு பாட்டு வேற ரிலீஸ் பண்ணோம். நான் வேற ஒரு ஸ்டோரி வேற ஷேர் பண்ணிருந்தேன். So there is a reason as to why ஒன்ஸ் மோர் என்ற டைட்டில். அது இல்ல அந்த படத்துக்கும் இதுக்கும் எந்த ரெஃபரன்ஸும் இல்லைங்க. அதாவது டைரக்டர் கட் பண்ணி எடுத்தாரு, எடிட்டர்ஸ் எடுத்தாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அது உண்மையில அது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்ல சார், வடுகர் சிபா சொன்னதா கட் பண்ணிக்கமா? இல்ல. சோ ஐ திங்க் ஹரிஷ் ரொம்ப கிளியர் சார். இன்ஃபேக்ட் ஹரிஷ் பத்தி சொல்லணும்னா அவர் ஒன்ஸ் மோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு நாள் கதை நரேட் பண்ணாரு. ஸோ நரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து போஸ்டர்ஸ்ல இருந்து டீசர் என்னவா இருக்கும், ட்ரெய்லர் என்னவா இருக்கும், என்னென்ன ஷார்ட்ஸ் வரும், ரொம்ப பிளான்டா கரெக்டா நரேட் பண்ணாரு. பட் அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அது மட்டும்தான் அவர் ஷூட் பண்ணாரு. ஸோ இப்படிதான் டயலாக் டெலிவரி இருக்கணும், இப்படிதான் இந்த கேரக்டர் பேசணும், இப்படிதான் நீங்க கவுண்டர் பண்ணணும். ஸோ ரொம்ப கிளியர் கட்டா அப்படிதான் ஷூட் பண்ணாரு படத்தை. பட் வடுகரசியமா அப்படி சொன்னாங்க. பட் அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க சார். நீங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் மைண்ட் ப்ளோயிங். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. வடுகரசியமா மட்டும் இல்ல, யோகி பாபு சாரா இருக்கட்டும், விடிவி கணேஷ் சாரா இருக்கட்டும், ஆனா பென்னா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொஞ்சம் லவ் பேலன்ஸ் இருந்தா எனக்காகவும் பாருங்க படத்தை. சார் நீங்க சில சினிமா செலிபிரிட்டிஸ்லாம் சோசியல் மீடியால ஓபனா அதை தெரிவிச்சாங்க. சில பேர் ஜாயினும் பண்ணிட்டாங்க. வாய்ப்பு இருந்தா நீங்க அரசியலுக்கு வாய்ப்பு இருக்கா? டிவிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு? இல்ல சார், நான் ஓரமா அப்படி படங்கள் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். இல்ல இல்ல சார், சினிமா மட்டும்தான் சார். சினிமா மட்டும்தான். இல்ல சார், இல்ல. தேங்க்யூ ஸோ மச்.